ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஈஸி 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10ஓட சாப்டர் 1ல் எக்ஸாம்பிள் நம்பர் 1.3ல் செகண்ட் சப்டிவிஷன் சொல்லி தரப்போகிறேன். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் டீட்டெயில்டாக என்னோட சேனலில் வீடியோலையும் அப்லோட் பண்ணியிருக்கேன், ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கேன். டீட்டெயிலாக பொறுமையாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோஸை பார்த்துக்கோங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எனக்கு இந்த சம் ஆல்ரெடி தெரியும்ப்பா, ஜஸ்ட்டு நான் ரிவிஷன் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஷார்ட்ஸில் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஏபிசி நீங்கள் ஃபஸ்ட்டு எலமெண்ட்ஸை ஃபார்ம் பண்ணணும். 1க்கும் 4க்கும் நடுவில் இருக்கிறது 2,3, அதனால் ஏ வந்து 2,3, பி வந்து ஹோல் நம்பர் சொல்லியிருக்காங்க, 2வை விட கம்மி சொல்லியிருக்காங்க, அதனால் 0,1, சி வந்து <3 சொல்லியிருக்காங்க, ஆனால் நேச்சுரல் நம்பர் சொல்லியிருக்காங்க, அதனால் 1,2. ஸோ இதில் இந்த ஏபிசி ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு இப்போ நம்மளுக்கு செகண்ட் என்ன கேட்குறாங்கன்னா, ஃபஸ்ட் கொஸ்டின் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் சம் மட்டும்தான் நான் சொல்லி தர போகிறேன். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் பார்ட்டில் பி இன்டர்செக்ஷன் சி இதுக்கும் காமனாக இருக்கிறத மட்டும் எழுதணும். அடுத்தது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ரெண்டுத்தையுமே நம்ம கிராஸ் பண்ணி எழுதுகிறோம். தட் இஸ் 2,1 3,1. இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்தது ஆர்ஹெச்எஸ் பார்த்திங்கன்னா கொஸ்டினை எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ஏ கிராஸ் பி, ஏவும் பியும் இந்த மாதிரி பேர் பண்ணி எழுதிட்டிங்கன்னா ஏ கிராஸ் பி கிடச்சிரும். அடுத்தது ஏவையும் சியையும் இந்த மாதிரி பேர் பண்ணி எழுதினீங்கன்னா ஏ கிராஸ் சி கிடச்சிரும். இப்போது இதையும் இன்டர்செக்ஷன் பண்ணணும். அதாவது ஏ கிராஸ் பியும் ஏ கிராஸ் சியையும் நீங்கள் இன்டர்செக்ஷன் பண்ணணும். இன்டர்செக்ஷன் என்னது, ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறத மட்டும் எழுதணும். அதாவது இங்கே இருக்கிறது இங்கே கூட இருக்கணும். ஸோ 2,1 3,1 இது மட்டும்தான் ரெண்டு இடத்துலையுமே ரிப்பீட் ஆகியிருக்கு. ஸோ அதுதான் உங்களோட செகண்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் பார்த்தீங்கன்னா எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு வந்துடுது. ஹென்ஸ் வெரிஃபைட். ஸோ லாங் ஷார்ட்டில் ஃபுல் சம் காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க. இதுவரை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ்லையும் டீட்டெயில்டாக பொறுமையாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஷார்ட்ஸில் சிம்பிளாக தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னோடய வீடியோஸை போய் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.